Hey, hello everyone. Welcome back to my channel. So 2024ல placement and internshipலாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ ஆன் கேம்பஸ் ஆகட்டும் இல்லை ஆஃப் கேம்பஸ் ஆகட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் நிறைய வரும் ஜூலைக்கு அப்புறம். ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க யூடியூப்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ ஒரு 4 or 3 months நீங்கள் எப்படி உங்களை இன்டர்ன்ஷிப்புக்கு ஆகட்டும் இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆகட்டும் எப்படி ஒரு டெக் கம்பெனிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸஸ் அண்ட் எப்படி ஹவு டு எக்ஸ்ப்ளோர் ஃபார் த ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே கனெக்டட். Hi, I'm Pavitra. Now ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் and I'm here to help you to get into a dream job. Before we start, there are 2 set of companies இருக்கு, service based company and product based company அப்படின்னு சொல்லிட்டு. Both has a set of rounds இருக்கு. So service based company ஒரு set of rounds இருக்கும் and product based company it has its own set of rounds இருக்கும். So இந்த வீடியோவில் நம்ம ரெண்டுமே காமனாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டு கம்பெனிக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ், அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அவங்க, எவ்வளோ காம்பன்சேஷன் அவங்க நமக்கு தருவாங்க அப்படின்ற வீடியோ டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அதை பற்றி வாட்ச் பண்ணல இல்லை டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ டோட்டலி ரெக்கமெண்ட் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எனி ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த இன்டர்ன்ஷிப் ஆர் த placement அப்படின்னா they needs to know these 3 important things. So first one, hiring. So company வந்து started hiring at the end of July, right? இப்போ நீங்க வந்து 3rd yearல இருக்கீங்க அப்படின்னா like for the internship நீங்க after July நீங்க you have to start to apply either on campus இல்லைன்னா off campusல you have to start it. And நீங்க like இந்த 4th yearல இருக்கீங்க அப்படின்னா the placements season will be open, and at the end of July peoples or companies are started hiring people. So either on campus இல்லைன்னா ஆஃப் கேம்பஸ்லயாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா லைக் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் சொல்லலாம். ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு லெஸ் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மோர் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். அண்ட் டிஃபிகல்ட் லெவலும் வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் இன்டர்ன்ஷிப்புக்கு, கொஞ்சம் மைட் அதிகமாக இருக்கும் ஃபார் த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டாபிக்ஸ் அண்ட் ரெசுமே எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஃபார் இன்டர்ன்ஷிப் அண்ட் த பிளேஸ்மெண்ட். நீங்கள் சிமிலர் டாபிக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அண்ட் சேம் ரெசுமேவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே, ரைட்? ஸோ இட் டசன்ட் மீன் லைக் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. Don't worry on that. So start your preparation earlier so that it will boost your confidence and enhance your skill and it improves your chances of getting job. So second one, if you're preparing for a software engineer abdina, you have to at least know one programming language. It could be C++, Java, Python, JavaScript, Golang abdin endha language venalum irukkalam, but you have to pick at least one programming language. Using that you have to learn data structure and algorithm. If you're not familiar with data structure algorithm na நான் அதுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோவும் போட்டிருக்கேன். You just go and watch it. So I totally recommended it. And next, knowing your basics. So உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன பேசிக்ஸ் இருக்கு, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னா என்ன, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லூப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி சில பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நீங்க ஹாவ் டு கம்ப்ளீட்டட். நீங்க இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you just ஃபாலோ மை ரோட் மேப். நான் சொல்கிறேன் இப்போ ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நான் வந்து ரோட் மேப்பை ஒரு 3 months to 4 months நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இட் டோட்டலி டிபெண்டிங் அப்பான் யூ. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வந்து டெடிகேட் பண்ணுறீங்க ஒரு சிங்கிள் டேயில் ப்ரிப்ரேஷனுக்கு அப்படின்றத வச்சு தான் இருக்குது. நீங்கள் நிறைய டைம் வந்து டெடிகேட்டடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு month or 2 monthsலேயே நீங்கள் இந்த ஃபுல் ரோட் மேப்பையும் முடிச்சிடலாம். இல்லை உங்களால கொஞ்சம் டைம் தான் போட முடியுது அப்படின்னா இட் வில் டேக் 2 or 3 months, கொஞ்சம் ப்ரொலாங் ஆகலாம். ஸோ ஐ ரெக்கமெண்டட் டு கம்ப்ளீட் திஸ் ஹோல் ரோட் மேப். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஒரு எஃபிஷியண்டான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக முடியும். அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் ஏர்லியர், like as earlier as possible, because நீங்க சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்றது, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப். So I recommended to start early as possible.
லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ரோட் மேப். இங்க வந்து ஒரு 5 மேஜர் ஏரியா வந்து நான் இங்க கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 5 மேஜர் ஏரியாவை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் வந்து நிறைய பேர் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், ஈவன் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கோடிங் ரவுண்டுன்றது ஒரு எஃபிஷியண்டாக ஆயிடுச்சு, ரைட்? அட்லீஸ்ட் ஒரு ஈஸி ப்ரோக்ராமாவது உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஐ ரெக்கமெண்டட் டு கோ த்ரூ த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 மெத்தடாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க தியரிட்டிக்கலாக படிச்சிடணும், ஓகே? அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க ஒரு கிளாசிக்கல் கொஸ்டின்ஸ், ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அரே எடுக்கிறீங்க அப்படின்னா, அரேல இருக்கிற கான்செப்ட்ஸை படிச்சுட்டு நீங்க அரேல இருக்கிற ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஈஸி ப்ராப்ளம் எடுத்து நீங்க சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, ரைட்? த மோஸ்ட் ஃபேமஸ் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், ஒரு 450 data dsa.com அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எது வந்து ப்ரொவிஷனண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீட் கோட் எடுத்துட்டீங்க, அதில் வந்து இப்போ டாப் 150 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து பிளைண்ட் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதில் எடுத்து அதுதான் ஃப்ரீக்வெண்டடாக இந்த டாப் 150 கொஸ்டின்ஸ்னா ஃப்ரீக்வெண்டடாக கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈஸியெல்லாம் எடுத்து டாபிக் வைஸ் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஈஸி அப்படின்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ்ல நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹார்ட் லெவல் அப்படின்னா வந்து 45 to 60 இருக்கும். அண்ட் மீடியம் லெவல் அப்படின்னா 20 to 40 மினிட்ஸ் நீங்க வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த சால்வ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு அரே எடுத்திருக்கீங்க, எடுத்து ஒரு ஈஸி கொஸ்டின் எடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களால சால்வ் பண்ண முடியல, டைம் ப்ரொலாங் ஆகுது, 40 மினிட்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இட் டசன்ட் மீன் நீங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே வரல அப்படின்றது மீனிங் கிடையாது. இப்போதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம், ஓகே? ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, டைம் வந்து எடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, டைரக்ட்லி கெட் இன் டு அ சொல்யூஷன், ஓகே? அந்த சொல்யூஷன் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, அந்த அல்கோரிதம் திங்க் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. இன்கேஸ் அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஜஸ்ட் கோ இன் டு வீடியோஸ்ல ஏதாவது அவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அண்ட் நிறைய பிளாக் இருக்கு, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு டெவ் டூல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு, ரைட்? ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் கெட் இன் டு த சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அதுவே தட் இட் செல்ஃப் எனஃப், ரைட்? ஸோ டோன்ட் திங்க் லைக் நம்மளால பண்ண முடியல, ஐ எம் கெட்டிங் சோ டைம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஜஸ்ட் நீங்களே ஓவர்வைம் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களோட டைமும் ரெடியூஷன் ஆகும், உங்களோட திங்கிங் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் டாப்பிக்கை வீக்லி வைஸ் நான் வந்து டாபிக் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ, ஆர் யூ ஹாவ் யுவர் ஓன் டிராஃப்ட். பட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியுதான்னு பாருங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் வீக், அரே அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ அரே அண்ட் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரைட்? ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷரா அதுல இருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ரைட்டா? ஸோ அதனால அரே அண்ட் ஸ்ட்ரிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் வீக் 2, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, பிகோ நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகோ நோட்டேஷன்னா என்ன, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் பாருங்க. அண்ட் இங்க வந்து நீங்க பேக் ட்ராக்கிங்னா என்ன அப்படின்ற ஒரு தியரிட்டிக்கலாவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வீக் நம்பர் 3ல linked list and array listனா என்ன, அண்ட் ஆல்சோ டிவிடெண்ட் கான்கர்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வீக் நம்பர் 4ல ஸ்டாக் அண்ட் கியூ அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. அண்ட் வீக் 5 and 6ல ட்ரீ கான்செப்ட்ஸ். லைக் ட்ரீ கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் 2 வீக் நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்க பைனரி ட்ரீனா என்ன, பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, ரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இங்க வந்து ஆஸ் அ ஒரு ஃப்ரெஷர் நீங்க டார்கெட் பண்ற கம்பெனிஸும் மேட்டர்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு எம்என்சி இல்ல ஒரு மிட் லெவல் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ட்ரீஸ்ல இருக்க கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ரொம்ப ஹார்ட் லெவல் வைக்கலாம் பார்க்க தேவையில்ல, ஒரு மீடியம் லெவல் உங்களால ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ண முடியுதான்றத பார்த்தா போதும், ரைட்? ஒரு கூகுள் லெவல் கம்பெனி லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு டாப் ஃபேங் கம்பெனி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீக் 7 லைக் ஹேஷிங் அண்ட் ப்ரியாரிட்டி கியூனா என்ன, கிரிடினா என்ன அப்படின்றதெல்லாம் பாருங்க. அண்ட்
வீக் 8 and 9 கொஞ்சம் டஃப் டாபிக். கிராஃப்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் டஃப் தான். ஸோ அதனால 2 வீக் எடுத்துக்கோங்க, 8 and 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக் 10 and 11 டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே படிங்க. ஸோ இங்க வந்து நீங்க எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் டாபிக்ல இருக்கிற எல்லாமே தியரிட்டிக்கலா படிச்சுக்கோங்க அண்ட் தென் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் இன்டு அ ப்ரோக்ராமிங். ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு கிட்டப் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிட்டப் லிங்க்ல நீங்க பண்ண ஒர்க்கை அதுல நீங்க போடுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் நான் சொன்னல உங்க ப்ரிப்பரேஷன்ல, அந்த ஃபர்ஸ்ட் மந்த் டெடிகேட்டட் டு டிஎஸ்சிக்கு நீங்க டெடிகேட்டடா கொடுத்துருங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த்ல நீங்க அந்த வீக்கெண்ட்ஸ் ஒரு ஹாலிடேஸ் அப்படின்ட்டு வரும்ல, அந்த டைம்ல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ அப்போதான் உங்களுக்கு ஒரு இன்டரப்டட் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ஹோல் டேவே நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க டெடிகேட்டடா பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஒரு கேம் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், ஏஐ, இல்ல பிளாக் செயின் டெக்னாலஜில ஏதாச்சும், இல்ல ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல வேணாலும் எடுத்து நீங்க பண்ணலாம், ரைட்? ஸோ இங்க வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்க ஏதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் இல்ல ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும், ரைட்டா? இங்க நீங்க அட்லீஸ்ட் 2 ப்ராஜெக்ட்ஸ் அது பண்ணி நீங்க அந்த கிட்டப்ல போஸ்ட் பண்ணிருக்கணும், அதை ஹோஸ்டும் பண்ணி நீங்க இன்டர்நெட்ல வந்திருக்கணும். ஸோ அதை நீங்க வந்து ரெஸ்யூமேல போட்டீங்க அப்படின்னா இட் வில் பி த ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு கெட்டிங் த ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஸோ அதனால ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த்ல அந்த வீக்கெண்ட் ஒரு ஹாலிடேஸ்ல அப்பெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் தியரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ தியரி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா லைக் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், ஓஎஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் அண்ட் கிரிப்ஸ்வா நீங்க அதோட பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா போதும். அண்ட் தென் வந்து பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் ஃப்ரெஷர் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை ரொம்ப டெப்த்தாலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இதுக்கு ஓவர்லைமா எல்லாமே நீங்க வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு போனா போதும். ஸோ ஃபார் ஊப்ஸ் கான்செப்ட் 2 days enough, 2 days போதும் ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கிறதுக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு 4 days, அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 4 days, அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்க்கு ஒரு 4 days. ஸோ இந்த பர்டிகுலர் டேஸ்லேயே நீங்க வந்து அந்த கான்செப்ட்ஸை வந்து பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் த வீடியோ which motivates me a lot, and share this video to your friends and also who are preparing for the placement internship அப்படின்னு சொல்லிட்டு. So show your love to them by sharing this video. And also if you're new to this channel, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போதான் நான் நிறைய வீடியோ போடுறேன் இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் பி ரெக்கமெண்டட் டு யூ. அண்ட் இஃப் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், please give the comment that I am newly subscribed, so I will send a special hook to you. So resume is a crucial one because first thing company sees your resume only. So உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசுமே தான் வந்து உங்களை யாருன்னு வந்து கம்பெனிக்கு சொல்ல போகுது. அதை வச்சுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலாமா வேண்டாமா அப்படின்ற எல்லாமே வந்து நடக்கும், ரைட்? அப்ப ரெசுமேன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ப்ரொஃபஷனலாகவும் ரொம்ப ஃபார்மேட்டடாகவும் இருக்கணும், ரைட்? அண்ட் எப்படி வந்து ரெசுமே பண்றது, லைக் வெதர் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், போட்டோ இருக்கணுமா வேண்டாமா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் வரணுமா, ஆர்எல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் வரணுமா, என்னென்னலாம் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ப்ரொஃபஷனல் அன்ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெடிகேட்டடா ஒரு ஃப்ரெஷர் எப்படி வந்து ரெசுமே வந்து அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோல பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை போய் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ரெசுமேவை நீங்க கிரியேட் பை யுவர் ஓன் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் ஃபார் யூ, ரைட்? அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ராக்டிஸ். ஸோ ஈவன் நீங்க டிஎஸ்சி தியரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க நிறைய பண்ணாலுமே ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். அண்ட் இப்போ வந்து நீங்க லீட் கோட் அந்த மாதிரி நீங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய கான்டெக்ட் நடக்கும், இல்லைன்னா கோடிங் டெஸ்ட் நடக்கும், அது எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட லிமிட்டட் டைம்ல வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். நீங்க எல்லா ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க முடியுதா, அது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு, எவ்வளோ ஸ்பீட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வேலிடேட் பண்ணி அனலிட்டிக்கலா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து உங்களோட நீங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியும் இன்க்ரீஸ் ஆகும்.
So follow this roadmap and dedicate some time for study and practice. So start your preparation bit earlier. அப்பதான் உங்களால வந்து உங்க கான்ஃபிடென்ட் லெவல், உங்களோட ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்பதான் the chance of getting the job also increases. So that's all. Keep learning and keep exploring, and all the best for your internship and also placement.